ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நந்தினி அஃபீஷியல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டு கார ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்து வச்சாச்சு. எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. கடலை மாவும் அரிசி மாவும் இதில் இருக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதிலே பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஒரு பவுலில் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். கடலை மாவும் ஒரு கப்பு, அப்புறம் அரிசி மாவு சேர்த்துக்கணும். ஏன் அரிசி மாவு சேர்க்கறோன்னா அப்படின்னா தான் கிறிஸ்பியாக வரும். இந்த காய வச்சிருக்கு இல்லையா, இந்த எண்ணெயில் வந்து 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாவில் ஊற்றிக்கணும். ஒரு சிட்டிக்கு ஓமம் இருக்கு இல்லைங்களா, அது ஊற வச்சு அந்த தண்ணி மட்டும் வடிகட்டி ஊற்றிக்கணும். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசமாக மிக்சரு. கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. நான் அதை சொல்லலை, உப்பு போட்டுக்குங்க. இந்த பதத்தில் தான் மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும். கொலன்னு ரொம்ப மாவு இன்னும் கொல தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. இந்த பதத்தில் தான் இருக்கணும் மிக்சர் செய்யறதுக்கு, சரிங்களா? இந்த இடியாப்ப அச்சு இருக்கு இல்லைங்களா, அந்த உலக்கு அந்த முறுக்கு சுடுவாங்கள்ல, அந்த மாதிரி இடியாப்ப அச்சியில் இந்த மாவு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த காய வச்ச எண்ணெயில் நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுக்கணும். இல்லை மிக்சர் வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. மிக்சர் மாவை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிக்சர் பாருங்க, மிக்சர் எல்லாம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நேரம் இது வந்து நம்ம பொரிய விடக்கூடாது, லைட்டா மட்டும்தான், அதுக்கப்புறம் எடுத்துடணும். சூப்பரா பாருங்க, முறுக்கு சுட்டுட்டு இருக்கோம். நானு எங்க அக்கா எல்லாருமே. மிக்சர் சூப்பரா வந்திருக்கு பாருங்க. நாங்க எல்லாம் சுட்டுட்டு இருக்கோம், சேர்ந்து சுடுறோம். அக்கா நானு அக்கா பண்ணுங்க எல்லாருமே. மிக்சர் பொரிச்சு வச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு மிக்சரு. இப்போ வேர்க்கடலை இருக்கு இல்லைங்களா, அது நல்லா வறுத்து எடுக்கணும், பொரிச்சு எடுக்கணும். வேர்க்கடலை நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்தது பொட்டுக்கடலை நல்லா பொரிச்சு எடுக்கணும், வேர்க்கடலை மாதிரி. பூண்டு நல்லா தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பூண்டு நல்லா தட்டிடணும், ரொம்ப தட்டக்கூடாது, ஓரளவுக்கு தட்டி பொரிச்சு எடுத்து வச்சுடணும். அதுவும் கருவேப்பிலை வந்து போட்டு கருவேப்பிலையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். மிக்சர் பாருங்க, செம்ம சூப்பராக வந்திருக்கு. இந்த மிக்சரெல்லாம் உடைச்சி விடணும். அப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்ச பொட்டுக்கடலை, கருவேப்பிலை, வேர்க்கடலை, பூண்டு இதெல்லாமே இந்த மிக்சரோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். உப்பு போட்டுக்கணும், சால்ட்டு லைட்டாக போட்டுக்குங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்குங்க. காரம் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. செம்ம சூப்பராக ஹெம்மி வந்திருக்கு பாருங்க. தீபாவளி ஸ்வீட்லாம் இதுதான், காரசாரமாக மிக்சர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நாங்கள் வந்து மிக்சர் சாப்பிட போகிறோம். நேற்று ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி மிக்சர் சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குது மிக்சரு. யாழினி எப்படி இருக்கா பாப்பா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கு. நல்லா இருக்கா? அப்போ நல்லா இருக்கா? நல்லா சூப்பராகவே மிக்சர் வந்திருக்குங்க. தீபாவளி ஸ்வீட் காரசாரமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் மிக்சர் செஞ்சு பாருங்கள், டேஸ்டியாக இருக்குது. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.